நீங்கள் இன்னும் ஆண்ட்ராய்ட் தமிழ் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா இப்போவே இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம எப்பப்போலாம் ஒரு புது வீடியோ அப்லோட் பண்ணுறோமோ அது உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலமாக. நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆதார் கார்டு நம்மளுக்கு இப்போ எல்லா இடத்துலையுமே தேவைப்படுது. அப்படிங்கிறதுனால சென்ட்ரல் கவர்மெண்ட் புதுசாக இப்போ ஒரு எம் ஆதார் அப்படின்னு ஒரு அப்ளிகேஷன் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் மூலயமா உங்களோட ஆதார் கார்டை ஒரு இ காப்பியாக இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதை நீங்கள் எங்கே வேணாலும் உங்களோட ஆதார் கார்டு தேவைப்படுற இடத்துல இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஏதாவது ஒரு இடத்துக்கு இந்த அப்ளிகேஷன் மூலயமா நீங்கள் ஷேரும் பண்ணிக்கலாம் உங்களோட ஆதார் கார்டு பற்றின டீட்டெயில்ஸை. ஸோ இந்த அப்ளிகேஷனை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த அப்ளிகேஷன் பொறுத்த வரைக்கும் இது ஒரு பீட்டா அப்ளிகேஷனாக தான் இது வரைக்கும் விட்டுருக்காங்க. ஸோ இந்த அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா ஒரு டெஸ்டிங் பர்பஸில் இருக்குது. இது ஃபுல் செக்யூர்டாக கொண்டு வரதுக்கு தான் அவங்க முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கூடிய விரைவில் இந்த அப்ளிகேஷன் பீட்டா டெஸ்டர்லேருந்து ஒரு அஃபிஷியல் அப்ளிகேஷனாக கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷனோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணி முடித்ததும் இந்த அப்ளிகேஷனில் உங்களோட ஆதார் நம்பர் ஃபஸ்ட்டு என்ட்ரு பண்ணணும். அல்லது உங்களுடைய ஆதாரில் இருக்கக்கூடிய அந்த QR கோடு நீங்கள் ஸ்கேன் பண்ணுறது மூலியமாகவும் உங்கள் ஆதார் ப்ரொஃபைல் இதன் மூலியமாக எடுத்துக்க முடியும். ரெண்டாவது எடுத்து முடிச்சதும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி உங்களோட ஆதார் ப்ரொஃபைல் வந்துடும். ஸோ இது பண்ணும்போது முக்கியமாக கவனத்தில் எடுத்துக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ஆதார் கார்டை நீங்கள் எந்த மொபைலில் ரிஜிஸ்டர் பண்ணியிருக்கீங்களோ அந்த சிம் உங்கள் மொபைலில் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் ஏன்னா ஓடிபி ஆட்டோமேட்டிக்காகவே ஜென்ரேட் ஆகி சிங்க் ஆகுது. ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுடைய ரிஜிஸ்டர் பண்ண மொபைல்லேருந்து நீங்கள் பண்ணால் மட்டும்தான் ஆதார் கார்டு ரிஜிஸ்டர் பண்ண முடியும். இல்லைனா ரிஜிஸ்டர் ஆகாது. உங்களுடைய ஆதார் ப்ரொஃபைல் இதில் கிடச்சிரும். ஸோ கிடைச்ச பின்னாடி உங்களுடைய இதில் இருக்கக்கூடிய மேலும் ஒரு சில சிறப்பம்சங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் உங்களுடைய பயோமெட்ரிக் நீங்கள் லாக் பண்ணியும் வச்சுக்கலாம். அதாவது இப்போ ஒரு இடத்துல நீங்கள் ஆதார் கார்டை காட்டுறீங்க அப்படின்னா உங்களுடைய பயோமெட்ரிக் தெரியக்கூடாது அப்படின்னா நீங்கள் அதை லாக் பண்ணி வச்சுக்கக்கூடிய வசதிகளும் இந்த அப்ளிகேஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களோட QR கோடையும் நீங்கள் இப்போ லாக் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ உங்களோட ஆதார் டீட்டெயில்ஸ் மட்டும் மற்றவங்களுக்கு தெரிகிற மாதிரி நீங்கள் காமிச்சிக்க முடியும். இந்த அப்ளிகேஷனை பொறுத்த வரைக்கும் இது ஒரு ஃபுல்லி செக்யூர்டு அப்ளிகேஷன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த அப்ளிகேஷன் இப்போதைக்கு டெஸ்டிங் பர்பஸ் தான் ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த அப்ளிகேஷன் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள். இது ரொம்பவே உபயோகமாக இருக்கும். ஏதாவது ஒரு இடத்துக்கு நீங்கள் போகும்போது ஆதார் கார்டு நீங்கள் எடுத்துகிட்டு போக மறந்துட்டாலும் கூட உங்கள் மொபைலில் இந்த ஆதார் கார்டு இ காப்பியாக எப்போயுமே இருக்கும். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஒரு நல்ல அப்ளிகேஷன் அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த அப்ளிகேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இன்ஸ்டால் பண்ணி பாருங்கள். இன்ஸ்டால் பண்ணி உங்களோட ஆதார் கார்டை இ காப்பி எடுத்ததுக்கப்புறம் உங்களோட ஃபீட்பேக்ஸை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க. இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது பல வீடியோக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.